ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கான நல்ல செய்தியை தான் இப்போது உன்கிட்ட சேர்க்க வந்திருக்கேன். நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு அதை அந்த நிமிடமே மறந்து போகிற இடத்துல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற முடிவோட நான் சொல்றதை கேளு. உனக்காக கை நிறைய பணத்தோடு உன்னை நோக்கி ஒருவரை அனுப்பி வச்சிருக்கேன். அவர் மூலமாகவே உன்னுடைய எல்லா இன்னல்களும் தீர்ந்து போய் நீ எதிர்பார்த்த இன்பமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நான் எப்படி எதன் மூலமாக வருமானத்தை கொடுப்பேன், பேரும் புகழும் சம்பாத்தியத்தையும் வரவழைப்பேன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். உனக்குள்ளேயே இருந்த திறமையை தான் வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் வருமானம் பெற்று பேரும் புகழும் சிறப்போடும் சீரும் சிறப்பும் செல்வத்தோடும் வாழும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே எண்ணம் போல வாழ்க்கைங்கிறதெல்லாம் போய் முருகா, நான் நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னு நீ சொல்ல முடியாது என் செல்வமே. ஓ நல்ல எண்ணத்துக்காகவும் நீ செஞ்ச நல்ல செயலுக்காகவும் நன்மைக்காகவும் சேர்த்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையும் செய்ய போகிறேன். நல்ல எண்ணத்தோடு இருந்தும் கூட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாமல் இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் இப்போது ஒரு முடிவு கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சது மட்டும்தான் நடக்கும். வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் மறுபடியுமே இப்படி ஒரு மனித பிறவி கிடைக்குமான்றது உறுதி கிடையாது. அதனால் இப்போ உனக்கு கிடைச்ச இந்த மனித ஜென்மத்தை, இந்த மனித பிறவியை நல்லா சந்தோஷமாக அனுபவித்து இந்த மனிதர்கள் குலத்துக்கே உரித்தான அன்பு பாசம் நட்புன்னு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு நீயும் வாழ்ந்து மற்றவங்களையும் அன்பால் அரவணைச்சு வாழ பழகு. நல்ல உள்ளங்களையும் நல்ல மனிதர்களையும் உனக்கு துணையாக நீ வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாறும். கடல் நிறைய முத்துக்கள் கடந்தாலும் கரையில் ஓரத்தில் சும்மா நிற்கிறவனுக்கு அது தானாக வந்து கையில் உக்காந்துக்காது. அவன் தானே கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கணும். அதே போல தான் உடம்புல எவ்வளோ வலிமை இருந்தாலும் நல்ல அசாத்திய திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா தானாக எதுவும் கையில் வந்து விழுகாது. நீ தான் அதற்குரிய முயற்சிகளை செய்யணும். நீ முயற்சி செஞ்சாதானே நானும் உனக்கு துணையாக வந்து நீ கேட்டதை உன் கைகளில் கொடுக்க முடியும். உனது தகுதியை தீர்மானிக்க போகிறது ஆண்டவனோ அடுத்தவங்களோ இல்லைன்னு முடிவெடுத்து உன் திறமையை நீயே வெளிக்கொண்டு வா. சில பேருக்கு இன்னைக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னவங்களே நாளைக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு மாற்றம் வந்தவனே மறுநாள் மறுபடியும் உன்னை பிடிக்கும்னு கூட உன்னை தேடி வரலாம். மொத்தத்தில் இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் மாறினாலும் எது மாறினாலும் நீ மாறாமல் எப்போதும் நீயாகவே இருக்க கற்றுக்கோ. யாரிடம் எந்த அளவுக்கு தவறுகள் அதிகமாக இருக்கோ, எந்த மனுஷன் அதிகமாக தப்பு செய்கிறவனாக இருக்கானோ அவன் தான் தப்பை மறைக்கிறதுக்காகவும் யாரும் தான் தப்பை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் எப்போவுமே ஆளுக்கு முந்திக்கிட்டு ஊருக்கு முந்திக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி சுமத்தி தன்னை நல்லவன் போலவும் உத்தமர் போலவும் காட்டிக்குவாங்க. இப்போ புரியுதா உன்னை எதுக்காக அடுத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னு? அவங்க தப்பை மறைக்கிறதுக்காகவும் யாரும் அவங்கள குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல வீண்பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடுறாங்கன்ற இப்படிப்பட்ட கொடூர மனம் கொண்டவர்களையும் குரூர புத்தி கொண்டவர்களையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி இருக்க தயாராகு. என்னை தவிர நீ யாரையும் விரும்பக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாதுன்னு உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வணங்கும் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் நான் இருக்கத்தான் செய்கிறேன். அதிக அன்பும் அதீத காலுதலும் கூட உறவுகளுக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு காரணமாயிடும். ரொம்ப அக்கறையாக பாசமாக அன்போடு இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம். நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து ஒன்றா ஒத்துமையாக சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை சமாளிக்கணும் என் செல்வமே. உன் குணத்தையும் உன் மனசையும் புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகி போனாலும்
அதை நினச்சி நீ கவலைப்படாத. உன்னையே உலகமாக நினைக்கக்கூடிய, நீதான் பெருசுன்னு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு உன் கூட இருக்கும்படியும் உன்னுடைய உலகமே அழகாக மாறும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தைரியமாக அதை தாங்கிக்கொள். உனக்கு ஆறுதல் கூறவும் அத்தனையையும் சமாளிக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு நம்பினாலே உனக்கான வழிகள் கிடைச்சிடும். எப்போவுமே கையில் காசு இருக்கும்போது எல்லா மனிதர்களும் அதை அலட்சியமாக செலவு செஞ்சிடுறீங்க. தாம் தூம்னு ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு அப்புறம் கையில் அவசர தேவைக்கு காசு இல்லாத போது ஐயோ நம்ம வீணாக செலவழிச்சிட்டோமே, அதை வாங்காமல் இருந்திருக்கலாம், இதை வாங்காமல் இருந்திருக்கலான்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. மொத்தத்தில் எதுவுமே கையில் இருக்கும்போது அதோட அருமை பெருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தானே. இனிமேலாவது எப்போவுமே ஆரம்பத்திலே கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனமாக எல்லாத்தையும் உன் கூட தக்க வச்சுக்க பழகு. வயசு ஏற ஏற வாழ்க்கையை பற்றின பல புரிதல்கள் உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையின் மதிப்பும் உனக்கு புரிய வரும். அதனால் வயசு ஏறினாலும் கூட நான் இப்படியே தான் இருப்பேன்னு நாட்களை வீணாக்காம, காலத்தை வீணாக்காம, வாழ்க்கையை வீணாக்காம, வயசுக்கேற்ற அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற முயற்சி செய். பணம் முக்கியம்தான், ஆனால் பணத்தை விட நேரம் ரொம்ப முக்கியம். நேரங்காலத்தை வீணாக செலவழிச்சிட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சு எதுவும் செய்ய முடியாதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. பணத்தை விட நேரத்தை ரொம்ப பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவிடு. தேவையில்லாத 1 மணி நேரத்தை கூட நீ உன் வாழ்க்கையில் வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா பணத்தை செலவு செஞ்சால் கூட நாளைக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதை சம்பாதிச்சிடலாம். ஆனால் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டு வயசாகி போயிடுச்சுன்னா அப்புறம் கடந்து போன காலத்தை உன்னால் திரும்ப சம்பாதிக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கான வசதிகளையும் வருமானத்தையும் உன்னால் கொண்டு வரவும் முடியாது. உன் உதட்டில் பல உண்மைகளை சொல்ல துடித்தாலும் உன் மனசு அதை சொல்ல விடாமல் தடுப்பதும், நீ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திப்பதையும் எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இரு. காசு பணம் செல்வம்னு வசதி வந்தாலும் எப்போவுமே எளிமையாக இருக்க கற்றுக்கோ. அதிகாரம் பதவி வேலை வாய்ப்பு வருமான உயர்வுன்னு என்ன நடந்தாலும் எப்போவுமே நீ பணிவாக அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே. கோபம் வரும்போது தான் நீ இன்னும் அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. சில பேருக்கு நான் நிறைய அள்ளி கொடுத்து சோதிப்பேன். சில பேருக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறத பறிச்சுக்கிட்டு அவர்களை இழக்க வச்சு சோதிப்பேன். உன் வாழ்க்கையிலையும் நான் எப்போது எதை வேணாலும் செய்வேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கையில் இருக்கிறத பத்திரமா வச்சு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராக இரு. எல்லாமே வச்சிருக்கிறவங்க உயர்ந்தவர்களும் இல்லை, எதுவுமே இல்லாதவங்க தாழ்ந்தவர்களும் இல்லை. ஏன்னா எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட இருந்து அதை பறிப்பதும், எதுவுமே இல்லாதவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை காட்டிலும் அதிகமாக அள்ளி கொடுப்பதும் எனக்கு பிடிச்ச, எனக்கு கைவந்த வேலை என்பதை புரிஞ்சுக்கோ. என்னுடைய பார்வையில் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் சரிசமமாக ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஆளாகத்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ ஏதாவது தப்பு செஞ்சிட்டினா தலைவணங்கி மன்னிப்பு கேளு. ஆனால் நீ தப்பே செய்யாத போது உன்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா உன் தலைமுடி கூட அவங்க முன்னால் அசையக்கூடாது என் செல்வமே. தப்பு செஞ்சுட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா அதை சரின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கவும் அதை சரி செய்யவும் திருத்தி கொள்ளவும் எப்பொழுதுமே தயாரான பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் உயரணுன்ற ஆசை உனக்கு இருக்கிறதும் அதற்காக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்க வேண்டியதும் உத்தரவாதத்தை தர வேண்டியதும் இந்த முருகன் என்னுடைய கடமை. மற்றவங்களுக்கு உதவணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தாலே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்துருவேன். ஆமியன் செல்வமே. எந்த ஒரு மனிதன் தனக்கு தான் எல்லாம் தான் தான் எல்லாம்னு சுயநலத்தோடு இருக்கானோ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் திணறிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் திண்டாடிக்கிட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன்
எல்லாருக்கும் எல்லாமே வேண்டும், நம்மால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்து உதவி செய்யணும்னு ஆசையோடு இருக்கானோ அவன் கேட்காமலேயே அவனுக்கு வேண்டியதையெல்லாம் அள்ளி கொடுத்து அவன் மூலமாக நான் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருணையாளனாக இருக்கேன். உள்ளத்தால் உயர்ந்த மனிதர்கள்தான் எனக்கு பிடிச்ச மனிதர்கள். எல்லாருக்கும் உதவும் கூடிய அந்த நல்ல மனசை நான் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருந்தாலும் ஒரு சிலர் தான் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருக்காங்க. மற்ற எல்லாரும் கஞ்சத்தனமாக சுயநலத்தோட தான் நல்லா இருந்தால் போதுன்ற எண்ணத்தோடு இருக்காங்க. எந்த ஒரு மனிதர் அடுத்தவருக்கு உதவணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் ரூபத்தில் தான் நான் இப்போது உனக்கு தேவையானதை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அதே போல் உன் வாழ்க்கையை உயர்த்திய பிறகு உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்த பிறகு நீயும் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோட இருக்கணும் என் செல்வமே. எப்போவுமே எல்லாருமே என்கிட்ட நான் நல்லா இருக்கணும்னு கேட்டால் ஒரு எதிரி இருவரும் இருக்கும்போது நான் இவங்களுக்கு நல்லதை செய்வேனா அவங்களுக்கு நல்லதை செய்வேனா? உதாரணத்துக்கு ஒருத்தர் மழை வரவேனா, மழை வந்தால் என்னுடைய செங்கல்லாம் நனைஞ்சு போயிடும், என்னுடைய மாவெல்லாம் கரைஞ்சி போயிடும்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மழை வந்தாதான் என்னுடைய குடை வியாபாரம் நல்லா இருக்கும், மழை வந்தாதான் எனக்கு விவசாயம் நல்லா இருக்கும், பயிர் வளரும்னு இன்னொருத்தர் கேட்குறாங்க. இப்படி எல்லாருடைய வேண்டுதல்களும் எதிரெதிராக இருந்ததுன்னா நான் எதை கொடுப்பேன்? யார் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்காங்களோ அதை பொறுத்து அவர்களுக்கானதை கொடுக்காம புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது புரிகிறதா? ஒவ்வொரு மனிதருடைய வேண்டுதல் ஏன் உடனே நிறைவேறுது, அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு சில மனிதர்களின் வேண்டுதல் ஏன் நிறைவேற மாட்டேங்குது, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு. ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் அவர்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் எதில் இருக்குது, உன்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கோ. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் போய் சண்டை போடுறதோ யாரிடமும் விவாதிப்பதோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாம் என் செல்வமே. எப்போவுமே தன்னடக்கத்தோட பொறுமையாக பணிந்து போகக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு எனக்கு பேச தெரியும், நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நிரூபித்து நீ என்ன செய்ய போகிற? இது எல்லாத்தையும் விட பெரிய காரியம் நீ வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் சொன்னாலும் அமைதியாக கடந்து போய்கிட்டே உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்து. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போ. உன் வாழ்க்கைக்கான நினைவுகள் நல்ல நினைவுகளாக சந்தோஷ நினைவுகளாக இருக்கும்படி எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். பணங்கிற அந்த காகிதத்தை பெறுவதற்காக தான் சில பேர் அன்பை இழக்கிறாங்க, சில பேர் நல்ல குணத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க, சில பேர் நட்பும் உறவும் கூட எனக்கு வேணாம், காசு பணம் தான் பெருசுன்னு அதன் பின்னால் போகிறாங்க. சில பேர் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வாலிபத்தை இழந்து வாழ்க்கையை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஓடி ஓடி உழைக்கிறவங்களா இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் கஷ்டப்படுறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வாழவே மறந்துடுறாங்க. என் அன்பு பிள்ளை, என்னதான் காசு பணம் முக்கியனாலும் அது எதுக்கு தேவைப்படுது? நீ வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே. வாழ்க்கையை வாழாமல் சும்மா பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன்னு யோசி. வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டே அதை நிம்மதியாக செலவு பண்ணி ஆரோக்கியமாக உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வழிநடத்துவது தான் சரியான மனிதனுக்கு அடையாளம். என் அன்பு பிள்ளையான நீயும் உன் குடும்பத்தோட இப்படி தான் வாழ்க்கையை ரசித்து வாழணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்போவுமே உண்மையை மட்டுமே பேச தூரமாக வச்சுருக்காங்க. உறவுகள் வரிசையில் நீ கடைசியாக நிற்கிறங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பாரு, சொந்தக்காரவங்க யாருக்காவது ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் சரின்னு கேட்குறவங்கள எல்லாரும் தூக்கி முதல் இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றி காட்டுறேன். உண்மையான நல்ல மனசுக்காரங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்றத உன் மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்துவேன்.